ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த calculated ஸ்பின் only மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் குரோமியம் ப்ளஸ் டூ அயான். ஸோ இது வந்து 2020 கேட்ட கொஷின். என்னன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, போர் மேக்னெட்டான். பிஎம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட யூனிட் தான், போர் மேக்னெட்டான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வே பண்ணுவோம். இது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லி படிக்கணும். மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்டூ என் பிளஸ் டூ. சரிங்களா? போர் மேக்னெட்டான் யூனிட். இப்போ இந்த ரூட் ஆஃப் என் இன்டூ என் பிளஸ் டூ நீங்கள் போடுறீங்க இல்லையா, இதில் வர இந்த எண் இருக்குல்ல, இந்த எண் என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து இந்த பாக்ஸ் போட்டு எலக்ட்ரான்ஸை நிரப்ப ஆரம்பிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ 5 பாக்ஸ் போடுவீங்க டிக்கு. ஸோ அதெல்லாம் நிரப்ப ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், D6 கான்ஃபிகரேஷனுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளோ வந்து பேர் ஆகாம இருக்கோ அதுதான் அந்த இந்த இங்க போடுற எண். சரிங்களா? ஸோ என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என் இன்டூ என் பிளஸ் டூ போர் மேக்னெட்டான், இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரோமியம்க்கு தானே கேட்டிருக்காங்க. குரோமியம் வந்து நார்மலாக D5S1. உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும், குரோமியம் அண்ட் காப்பர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அதோட கான்ஃபிகரேஷன் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. குரோமியம்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன் D5S1. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா D10S1. சரிங்களா? நார்மலா நீங்க எப்படி எழுத போலாம்னா D4S2 எழுத போலாம். பட் இது கிடையாது. இதுதான் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன் இதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு வந்து மோர் ஸ்டேபிள். சரிங்களா? இதுல ஹாஃப் ஃபில் மோர் ஸ்டேபிள், இதுல வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இவங்க அட்டைன் பண்றதுக்கான காரணம். இப்போ குரோமியம்க்கு D5S1 எழுதிட்டீங்க. சரிங்களா? குரோமியம் பிளஸ் டூ அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா D4 கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த பிளாக்ஸ்ல நீங்க நிரப்ப ஆரம்பிச்சீங்கன்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ 4 இன்டூ 4 பிளஸ் டூ போர் மேக்னெட்டான். அப்போ 4 இன்டூ 6 என்ன வரும், 24 வரும். அப்ராக்சிமேட்டா அதை வந்து ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 4.89 சொல்லி வரும். அது வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா 4.90க்கு அப்ராக்சிமேட்டா ஈக்குவலன்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த மெட்டல் அயான்ஸ் given in column 1 with the spin magnetic moment of the ions given in column 2 and assign the correct code. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வித் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன வேல்யூஸ், மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா ஞாபகம்னு மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்டூ என் பிளஸ் டூ போர் மேக்னெட்டான். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம், நீங்கள் சால்வ் பண்ணலாம், மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணோம். அதாவது இது ஏக்கு இந்த சைடு இந்த இதில் வந்து எது எது இருக்கு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கோபால்ட் பிளஸ் 3 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கோபால்ட்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது. ஸோ கோபால்ட் பிளஸ் 3க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D6. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஹாஃப் ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேர் பண்ணுங்க. பேர் பண்ணிட்டு மிச்சம் உங்களுக்கு 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 4 இன்டூ 4 பிளஸ் 2, ஸோ ரூட் 24. அதே மாதிரி குரோமியம் பிளஸ் 3க்கு கண்டுபிடிங்க. போனதுல வந்து குரோமியம் பிளஸ் 2 கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து குரோமியம் பிளஸ் 3க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி கண்டுபிடிங்க. D5S1 பிளஸ் 3ங்கிறனால இதுல ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இதுல ஒரு 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ D3ன்னு இருக்கும். எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மியூ ரூட் ஆஃப் 3 இன்டூ 3 பிளஸ் 2. ஸோ அப்போ 3 இன்டூ 5 வந்து ரூட் 15 வரும். அடுத்து Fe பிளஸ் 3க்கு கண்டுபிடிங்களேன். D6S2 நார்மலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ Fe பிளஸ் 3 வந்துச்சுன்னா D5. ஸோ அப்போ 5 இன்டூ 5 பிளஸ் 2, அப்போ 5 இன்டூ 7 எவ்வளோ 35 அப்படின்னு சொல்லி ரூட் ஆஃப் 35. ஓகே, நிக்கல் பிளஸ் 2 பாருங்க, D8S2. ஸோ 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா D8. இதில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ, அதனால தான் இங்கே 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்ட் கேல்குலேஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு சால்வ் பண்ணுற டைமும் கம்மியாகும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா √8 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு வந்து 4ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாம் மேட்ச் பண்ணி ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் 2.83 போர் மேக்னட்ரான் இஸ் கிவன் பை. ஸோ எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்ன ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லெஸ் தேன் அ மினிட் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டு 30 செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் இந்த இது சால்வ் பண்ணீங்கன்னா. இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த போர் மேக்னட்ரான் வேல்யூ இருக்கு இல்லையா, நீங்க இந்த ரூட் எல்லாம் எடுத்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணாமலேயே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடாமலேயே அப்ராக்சிமேட்டா, அதாவது 2.83ன்றது எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்? 2 to 3 ரேஞ்சுக்குள்ள வருமா? ஸோ அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த கான்ஃபிகரேஷனுக்கு இருக்கு? இங்க பாருங்க, D8க்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் எழுதியிருக்கேன், பட் நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிக்கே இதுதான். 1 to 2 ரேஞ்சில், இப்போ சப்போஸ் 1.83 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 to 2 ரேஞ்சில் இருக்கு. அப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த காம்பவுண்ட்ல. ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இங்க வந்து 2.83 இருக்கு. அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான், அப்போ வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இதுல வரும்னா நிக்கலுக்கு தான் வரும். சரிங்களா? ஸோ 30 செகண்ட்ஸ்ல இந்த ஆன்சர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த சைடு வந்து ரேஞ்ச், எந்த ரேஞ்ச். அப்போ 1 to 2ல இருந்துச்சுன்னா 1 அன்பேர்ட் எலக்ட்ரான், 2 to 3ல இருந்துச்சுன்னா 2, 3 to 4ல இருந்துச்சுன்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான், 4 to 5 இருந்துச்சுன்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை எழுதிக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. நீங்க கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா கடைசியில. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following statement about the interstitial compound is incorrect அப்படின்னு சொல்லியிருக்கு. interstitial compoundனா என்னன்னா, நார்மலா ஒரு மெட்டல் இருக்கும். சரிங்களா? மெட்டல்ல எல்லாமே மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நடுவுல கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்ல நிறைய ஆட்டம்ஸ், இப்போ வந்து நைட்ரஜன், இல்லை ஆக்சிஜன், கார்பன், ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணும், அந்த இன்டர்ஸ்டீஷியல் சைட்ல போய் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இப்படி பிளேஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா, ஓவராலா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மொத்த அந்த காம்பவுண்டோட, அந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும்னா பெட்டரா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து மெட்டீரியல் வைஸ் யூஸ் பண்றதுக்கும் அதுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். சரிங்களா? அதான் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். என்ன, மெட்டாலிக், இப்போ மெட்டல்ல வந்து எப்படி இருக்கும், மெட்டாலிக் பாண்ட்ஸ் இருக்கும். மெட்டல் ஆட்டம்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி மெட்டாலிக் பாண்ட்ஸ் இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப்ல ஏதாவது நான் மெட்டல் போய் ஆக்குப்பை ஆச்சுன்னா அதான் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை பொறுத்து என்ன ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ தே ஆர் மச் ஹார்டர் தேன் த பியூர் மெட்டல். கரெக்ட். ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா அயன் கார்பன் இருக்கும். ஸோ அயன் வந்துட்டு மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கார்பன் எங்க இருக்கும், இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ்ல, அதாவது வேகன்சி இருக்க அந்த வெற்றிடத்துல வந்து போய் இது வந்து உட்காந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் வந்து ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் மச் ஹார்டர் தேன் த பியூர் மெட்டல். கரெக்ட். தே ஹாவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ஸ் தேன் த பியூர் மெட்டல். கரெக்ட். இதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அயனோட அதிகம். சரிங்களா? தே ரீடைன் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. கரெக்ட். ஏன்னா ஸ்டீல் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை கண்டக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதுவும் கரெக்ட். எது வந்து தப்புன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கெமிக்கலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ கரெக்டாக இதுக்கெல்லாம் பொருந்தாது, இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டுக்கு பொருந்தாது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கெமிக்கலி அன்ரியாக்டிவ். சரிங்களா? அதுதான். ஏன்னா இது வந்து இது கேப்ல போய் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து என்ன பண்ணாதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் போக முடியாது. ஏன்னா வந்து இது இந்த கேப்ல தான் போயிருக்கனால பெரிய மாற்றத்தை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போற அளவுக்கு சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணாது. சரிங்களா? அதுதான் இதோட ரீசன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டசன்ட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் இட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வெறுமனே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சதுன்னா நமக்கு போதும். ஸோ இதை பாருங்க, டைட்டேனியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனஸ். ஸோ இந்த இதில் போனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இது D2 இருக்கும், அதுக்கு D3 இருக்கும், D4 இருக்கும், இல்லை D5 இருக்கும். டி மட்டும் தான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்.
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆர்டர் கரெக்ட் தான். நான் ஆர்டர் நம்பர் செக் பண்ணணும். இங்க இப்ப மேங்கனீஸ் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகம் அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் பாருங்க, டைட்டானியம் +3, வெனாடியம் +3, குரோமியம் +3, மேங்கனீஸ் +3. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இதுல தான் அதிகமா இருக்கு, அதாவது மேங்கனீஸ்க்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? வெனாடியம் +3, குரோமியம் +3, மேங்கனீஸ் +3. ஸோ டைட்டேனியம்னா D2S2 வரும். அப்போ என்ன வரும்? இங்கே வந்து 3 எலக்ட்ரான் போயிருது. ஸோ D1 வரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா D3S2 வரும். இதில் 3 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா D2. இதில் வந்து D3 கரெக்டுங்களா? ஏன்னா D5S1 வரும். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடும். இதில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3. ஸோ இதில் D4. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இல்லை பாருங்க, இந்த எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தானே ட்ரை பண்ணுவீங்க. ஸோ 4 எலக்ட்ரான் இருக்கும், 4 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 3 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும், இதில் 2 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும், இதில் ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? அன்பேட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அன்பேட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா என்ன? N×N+2. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வர வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக சாரி, இது N இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ செகண்டும் கரெக்டு. தேர்டு பார்ப்போமா? இன்க்ரீஸிங் மெல்டிங் பாயிண்ட். ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததும் பார்த்துடலாம். அடுத்தது வந்து செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் என்னன்னா டைட்டானியம் +ஆக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் போயிருச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் +ன்னு போடுறேன். சரிங்களா? இதுல என்ன பண்ணணும்? நம்ம இன்னொரு எலக்ட்ரானை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஸோ எலக்ட்ரான் வந்து வெளில போகுது. வெளில போயிடுச்சுன்னா +2, Mn+2, வெனாடியம் +2, டைட்டானியம் +2. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வரையலாம் இல்லையா? D2 2 அன்பேட் எலக்ட்ரான், இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 அன்பேட் எலக்ட்ரான், இதுல 5 அன்பேட் எலக்ட்ரான், இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 அன்பேட் எலக்ட்ரான் +2 இல்லையா? ஸோ D5S1. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும், இதில் ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். ஸோ 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீசிங் செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ரிமூவ் பண்ண ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பிறகு 5 அன்பேட் எலக்ட்ரான் இருந்திருக்கோம்ல, ஏன்னா எஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். இதுக்கு நான் வரையறேன் பாருங்க. இப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ அதனால தான் குரோமியம்க்கு அதிகமா இருக்கு அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டியும் கரெக்ட். ஸோ இதுல எது தப்பு அப்படின்னா இன்க்ரீசிங் மெல்டிங் பாயிண்ட் மேங்கனீஸ்க்கு அதிகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, குரோமியம் கொடுத்துருக்காங்க, வெனாடியம், டைட்டானியம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல போக போக என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெட்டாலிக் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ மெட்டாலிக் பாண்ட்றது எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்? இப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து மெட்டல் எடுத்து மெட்டலுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்கே இப்படிதான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன இந்த டேரக்ஷனில் போக போக, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நீங்கள் போக போக மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா குறையணும். சரிங்களா? ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ். கரெக்டாக இது இந்த சைடு போக போக நான் மெட்டல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து குறையணும். பட் இங்கே வந்து இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட், விச் மீன்ஸ் தப்பு. ஏன்னா டசன் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ப்ராப்ளம் பார்க்கலாம். 4 successive members of the first series of the transition metals are listed below, for which one of the standard potential E0 M+2/m value has a positive sign. உங்களுக்கு 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 எலிமெண்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தெரியும். அதாவது கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுவும் கொடுக்கலன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தெரியும். இப்போ கோபால்ட் பார்த்தீங்கன்னா D7S2 அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே +2ன்றதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இங்கே பாருங்க, இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வந்துட்டு +2க்கு. ஸோ அப்போ எல்லாமே +2ல நான் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். D7 வரும், காப்பர்னா D9 வரும், நிக்கல் வந்துட்டு D8 வரும், அயன் வந்து D6. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா அதோட கான்ஃபிகரேஷன் நான் வரைகிறேன். அந்த பாக்ஸஸ்ல வந்து நான் நிரப்பினா இங்க பாருங்க, இந்த D7க்கு பாருங்க இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன், D8க்கு இது வந்து D9க்கு, இது வந்து D6க்கு. ஸோ
எனக்கு எதுல வந்து பாசிட்டிவ் சைன் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிள் இருக்குல்ல, மேலே போக போக பாசிட்டிவ், கீழே போக போக நெகட்டிவ். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சிடேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிடேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ எதுக்கு பாசிட்டிவ்? இப்போ D9 இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், D10 கான்ஃபிகரேஷன் இது அட்டைன் பண்ணிடும். கரெக்டாக அட்டைன் பண்ணிச்சுன்னா ஸ்டேபிள் இல்லை. ஸோ அப்போ தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிற ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஆக்சிடேஷன் பவர் அதிகம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை அது வாங்கி தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குது. அடுத்தவங்களை ஆக்சிடைஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குது. அப்போ காப்பர் ரெடியூஸ் ஆச்சுன்னா D10 கான்ஃபிகரேஷன் போயிடும். D10 கான்ஃபிகரேஷன் ஹைலி ஸ்டேபிள். கரெக்டுங்களா? மிச்சம் எல்லாத்துலேயுமே பாருங்களேன், இதுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. பட் இதுக்கு பாருங்க, கோபால்ட் பிளஸ் 2க்கு 3 எலக்ட்ரான் தேவைப்படுது. D10 இல்லைன்னா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி ஹாஃப் ஃபில்டாக மாறணும். Fe+2 பாருங்க, ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணி ஹாஃப் ஃபில்டாக மாறலாம். பட் கம்ப்ளீட்லி ஃபில்டுக்கும் ஹாஃப் ஃபில்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால தான் காப்பருக்கு வந்து எப்படி இருக்கும், ஹை பாசிட்டிவ் சைன் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் பவர் அதிகம். ஆக்சிடேஷன் பவர்னா தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிட்டு D10 கான்ஃபிகரேஷனுக்கு அதால போக முடியும். பாருங்க, இதில் வந்துட்டு இந்த டி பிளாக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நல்லா உங்களுக்கு திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண வைக்கும். சரிங்களா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஷின் இது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஹாஸ் அ சேம் சைஸ்? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த முன்னாடி வீடியோலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் தான். சரிங்களா? இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் விட்டுடுங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் விட்டுடுங்க. பட் இந்த ஏன்னா இது கண்டிப்பாக வராது. ஏன்னா அது ஒரே ரோல் இருக்க எலிமெண்ட்ஸ். கரெக்டுங்களா? நம்ம காலம்ல இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு தான் வந்து சிமிலர் சைஸ் இருக்கும். அதாவது 3D 4D 5D. கரெக்டுங்களா? ஸோ 3Dல தான் உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸோட நேமும் தெரியும். ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்னு சொல்லிட்டு இந்த 3D ஃபுல்லாக வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம்க்கு ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் சொல்லிட்டு 2 எலிமெண்ட் இருக்கும். அதாவது 4Dல வந்து ஜிர்கோனியம் வரும், 5Dல வந்து ஹாஃப்னியம் வரும். இதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து தனியாக லேந்தனைட்ஸ் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, இடம் இல்லாததுனால கீழே லேந்தனைட்ஸ் சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ லேந்தனைட்ஸ்னால லேந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால இது 2 சேம் சைஸ்ல இருக்கும். ஏன்னா 4Dல நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது ஜிர்கோனியம்க்கு வந்தீங்கன்னா அதில் வந்து F வரவே வராது. பட் ஹாஃப்னியம்ல 4F வந்துடும். ஏன்னா அது 5D சீரீஸ்ல இருக்குல்ல, அப்போ 4F உள்ள நுழைஞ்சிரும். ஸோ 4F இருக்கு அப்படின்னா F வந்துட்டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் கொண்டது. சரிங்களா? புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா மேலே, அதாவது இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே 5 இல்லையா, 6s2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை வந்து ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஆனால் எஃப் வந்து புவர் ஷீல்டிங் ஆச்சே, புவராக வந்து ஷீல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், நியூக்ளியஸை ஃபீல் பண்ணும். ஸோ ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் தான் பக்கம் அந்த எலக்ட்ரானை இழுக்கும். இழுத்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அந்த சைஸ் வந்து என்ன ஆகும், குறையணும். ஸோ அப்போ ஹாஃப்னியமுக்கு குறைஞ்சிருது. எந்த அளவுக்கு குறையுதுன்னா ஜிர்கோனியம் சைஸுக்கே வந்துருதான் ஹாஃப்னியம். சரியா? ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் சியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஜிர்கோனியம் டைட்டானியம் கிடையாது, ஏன்னா அது 3D, இது வந்து 4D. கரெக்டுங்களா? இதுதான் 4D அண்ட் 5D. 5Dல தான் வந்து 4F வரும். ஸோ 4F வரதுனால தான் சைஸ் குறையுது. எது அளவுக்கு சைஸ் குறையுதுன்னா ஜிர்கோனியம் அளவுக்கு அந்த சைஸை வந்து குறைக்க முடியுது. சரிங்களா? ஜிங்க் ஏதோ ஒரு லாஸ்ட்ல இருக்க மெட்டல், ஹாஃப்னியம் முன்னாடியே வருது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம், லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் with the following outer orbital configuration may exhibit the largest number of oxidation states? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன ஷார்ட்கட்னா, என்ன ட்ரிக்குனா, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுதான் இது முக்கியம். இங்கே 6 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே பாருங்க 7 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 5 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து யார் கொடுப்பா, பி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ட்ரிக்கு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு டாபிக் பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சிமிலர் ப்ராப்ளம்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி லிஸ்ட் பண்ணி அந்த டாபிக்கில் வர ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க.
சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே கொஷின் எழுதி மறுபடியும் நீங்கள் ரீடூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? எப்போவுமே சஜஷனில் வந்து அதை நம்பிட்டு இருக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அண்ட் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.